இன்றைய காலை பொழுதிலிருந்து அதிகமான மழையின் காரணமாக மறை பாடசாலை பிள்ளைகளுடைய வருகை மிகவும் குறைவாக இருந்தது. நான் அவர்களை சந்திக்க சென்றிருந்த வேளையிலே அவர்களிடத்திலே இந்த கேள்வியை கேட்டேன். பிள்ளைகளே, அன்பு என்றால் என்ன? எல்லோருமே முக மலர்ச்சியோடு, ஃபாதர், அன்பு என்றால் இதுதான் என்று சொல்வார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் அங்கு ஒரு மௌன அமைதி, அமைதியினுடைய ஒரு உச்சகட்டம். குண்டூசி விழுந்தால் கூட இடிமின்னல் முழக்கம் போன்று சத்தம் எழக்கூடிய ஒரு அமைதி. ஆகவே பிரியமான உறவுகளே, நான் அதே கேள்வியை உங்களிடத்திலே கேட்க ஆசைப்படுகிறேன். அன்பு என்றால் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஒரு மறை பாடசாலை மாணவர் என்னை பார்த்து கேட்டார், ஃபாதர், அன்பு என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று. நான் பதில் எதுவும் சொல்லவில்லை. என்னுடைய மறை உரையும் இன்றைய நாளினுடைய வார்த்தையை நான் உங்களோடு அன்போடு பகிர ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்பாக அன்பு என்றால் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அந்த கேள்வியை நான் மாற்றி கேட்டால் நல்லா இருக்கும். அன்பை உணர்ந்தவர்கள் யார்? யார் யாரெல்லாம் அன்பை உணர்ந்திருக்கிறோம் என்று என்னோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? அன்பை உணர்ந்தவர்கள் விரும்பினால் கையை உயர்த்த முடியுமா? ஃபாதர், நான் அன்பை உணர்ந்திருக்கிறேன். நன்றி, கையை கீழே விடுங்க. இப்போ மறை பாடசாலை பிள்ளைகள் நமக்கு சொல்லுவாங்க, அன்பு என்றால் என்ன என்று. யாரா சரி ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். பிள்ளைகளே, அன்பு என்றால் என்ன? உங்களுடைய வயதின் அடிப்படையில், உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில், உங்களுடைய அறிவின் அடிப்படையில் அன்பு என்றால் என்ன? யாரா சரி ஒரு ஆள் சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க, அன்பு என்றால் என்ன? சொல்லுங்க, விளங்கல் எனக்கு, சத்தமா சொல்லுங்க. அன்பு என்றால் என்ன? பீடப்பணியாளர்கள், அன்பு என்றால் என்ன? ஓகே, நன்றி. எதிர்பார்க்காமல் கொடுப்பதுதான் அன்பு. நான் அவரை ஆயத்தப்படுத்தி கொண்டு இங்கே வரையில்லை, அது அவர் சொன்ன பதில் தான். அது அவருடைய அனுபவத்தின்படி எதிர்பார்க்காமல் கொடுப்பதுதான் அன்பு. இயேசுவுக்குள்ளே பிரியமான உறவுகளே, சொந்தங்களே, மறை பாடசாலை பிள்ளைகளே, கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு தம்பதிகளை சந்தித்தேன். திருமணமாகி கிட்டத்தட்ட 50 வருடங்கள். எத்தனை வருடங்கள் பிள்ளைகளே? எத்தனை வருடங்கள்? மறை பாடசாலை சத்தம், எத்தனை வருடங்கள்? 50 வருடங்கள். திருமணமாகி 50 வருடங்களை நினைவு கூறுகின்ற ஒரு தம்பதிகள் நம்முடைய பங்கிலே நாள் திருப்பள்ளிக்கு வந்திருந்தாங்க. அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், ஃபாதர், இன்றைக்கு எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி. நான் கேட்டேன், எத்தனை வருடங்கள்? 50 வருடங்கள். 5 0 5 0 50 வருடங்கள். 50 வருடங்கள் எத்தனை நாட்கள் என்று யாருக்கு சரி கணக்கு தெரியுமா? 50 வருடங்கள் எத்தனை நாட்கள் இருக்கும் என்று. ஒரு வருடத்தில் 365 நாள் அப்படின்னு 50 வருடத்தில் எத்தனை நாட்கள் இருக்கும்? கணக்கு போட்டு பார்க்கலாது.
ஆகவே 50 வருடங்களாக கணவர் மனைவியாக வாழுகின்ற அந்த தம்பதிகளை பார்த்து நான் கேட்டேன், திருப்பலி முடிந்த பிற்பாடு, வாட் இஸ் த சீக்ரெட் பிஹைண்ட் யுவர் ரிலேஷன்ஷிப்? உங்களுடைய இந்த திருமண உறவிற்கு பின்னால் இருக்கின்ற அந்த ரகசியம் என்ன? 50 வருடங்கள் நீங்கள் கணவர் மனைவியாக வாழ்கிறீர்கள், இன்றைக்கு கடவுளுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய இந்த ரகசியம் என்ன? அப்போ அந்த கணவர் 50 வருடங்கள் என்று அவருடைய வயதை யோசிச்சு பாருங்க. அப்போ அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, ஃபாதர், நான் எனது மனைவியை, இந்த பதிலை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள், நான் எனது மனைவியை இன்று வரைக்கும் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன். நான் எனது மனைவியை இன்று வரைக்கும், இன்று என்றால் 50 வருடங்கள் திருமணமாகி இன்று, பிரசன்ட் டென்ஸ், இன்று வரைக்கும் புரிந்து கொள்ள முயற்சித்து கொண்டிருக்கிறேன். அவர் என்று சொல்லவில்லை, ஐ அண்டர்ஸ்டாண்ட் மை வைஃப், நான் எனது மனைவியை புரிந்து கொண்டு விட்டேன் என்று சொல்லவில்லை. நான் எனது மனைவியை இன்று வரைக்கும், ஒவ்வொரு நாளும் அந்த கணவர் தனது மனைவியை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார். அதுதான் அவருடைய ரகசியம் என்று சொன்னார். ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம். கணவர் மனைவியை, மனைவி கணவரை ஒவ்வொரு நாளும் நாங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய உணர்வுகள் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. திருமணமாகி 10 வருடங்களுக்கு முன்பாக இருந்த கணவர் அல்ல திருமணமாகி 20 வருடங்களுக்கு இருக்க போவது. நாட்கள், காலங்கள், சூழல்கள் மாற மாற நமது உறவுகளும் மாற்றம் அடைகின்றது. அப்படி என்றால் திருமணமாகி 50 வருடங்களாக கணவர் மனைவியை புரிந்து கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு நாளும் புரிந்து கொள்கிறார். அது ஒரு விதமான அன்பாக இருக்கலாம். இன்னொரு உதாரணத்தை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னவென்றால், அண்மை காலங்களிலே நடைபெற்ற ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு விபத்து, பேருந்து விபத்து. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. யார் யாரெல்லாம் கேள்விப்படவில்லை அந்த விபத்து? யார் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? அண்மை காலத்தில் ஏற்பட்ட ஒரு ஆக்சிடெண்ட். தேங்க்யூ, நன்றி. எத்தனை பேருடைய உயிரை காவி சென்றது அந்த விபத்து. யாருமே எதிர்பார்க்கவில்லை. யாருமே இப்படியான ஒரு விபத்து நடக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து போகவில்லை. அந்த பேருந்திலே பயணித்த யாருமே இப்படியான எங்களுடைய உயிர்கள் இன்றோடு எங்களை விட்டு போய்விடும் என்று எதிர்பார்ப்போடு போகவில்லை. ஆனால் அந்த துக்ககரமான அந்த சம்பவத்திலே ஒரு தாய் தனது குழந்தையை, 9 மாதங்களாக வயிற்றிலே சுமந்த அந்த குழந்தையை பெற்றெடுத்து 9 மாதங்களுக்கு பிறகு அந்த பச்சிளம் குழந்தையை ஏந்தி கொண்டு அந்த பேருந்திலே பயணிக்கிறாள். பேருந்து விபத்து ஏற்படுகிறது. எல்லா சோஷியல் மீடியாவிலையும் அந்த தாயை ஹைலைட் பண்ணுறாங்க. அந்த தாய் அந்த குழந்தைக்கு மேலால் படுத்திருந்து அந்த விபத்து ஏற்பட்ட பொழுது அந்த குழந்தையை பாதுகாக்கிறாள். தனது வயிற்றிலே 9 மாதங்களாக சுமந்து, அன்போடு சுமந்த குழந்தையை அந்த நொடி பொழுதிலே அந்த குழந்தையினுடைய உயிரை பாதுகாக்கிறாள். குழந்தை உயிரோடு பாதுகாக்கப்பட்டு விட்டது, தாய் உயிரோடு இல்லை. அந்த தாய் இன்று உயிரோடு இல்லை. அப்படி என்றால் அன்பு என்றால் என்ன? அந்த தாய் செய்தது என்ன? அன்பா? தியாகமா? மூன்றாவது உதாரணமாக, ஒரு மறைக்கல்வி மாணவி, நம்முடைய பங்கினுடைய மறைக்கல்வி மாணவி இன்று என்னிடம் சொன்னார்கள், ஃபாதர், அன்பை உணர முடியும், ஆனால் அதை சொல்ல முடியாது. அன்பை உணரதான் முடியும், ஆனால் இதுதான் அன்பு என்று ஒரு வரைவிலக்கணம் கொடுக்க முடியாது. நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டது மாதிரி அந்த மறை பாடசாலை பிள்ளைகளுடைய அந்த அசம்பிளியிலே நான் அந்த கேள்வியை கேட்டேன், அன்பு என்றால் என்ன என்று. ஆனால் யாருமே பதில் சொல்லவில்லை. ஒரு சிறிய குழந்தை 1ஆம் ஆண்டு படிக்கும் என்று நினைக்கிறேன். நான் கேட்ட 2வது கேள்விக்கு, அன்பை உணர்ந்தவர்கள் யார்
என்று கேட்டதற்கு அந்த குழந்தை மட்டும்தான் முதலாவதாக கையை உயர்த்தினார்கள். ஃபாதர், நான் அன்பை என்னிடம் சொல்லவில்லை, ஆனால் நான் அன்பை உணர்ந்தேன் என்ற கேள்விக்கு முதலாவதாக கையை உயர்த்தினது கிரேட் 1 படிக்கின்ற ஒரு சிறிய ஒரு குழந்தை. ஆகவே பிரியமான உறவுகளே, அன்பை நானும் நீங்களும் நம்முடைய வாழ்விலே ஏதோ ஒரு கட்டத்திலே யாரூடாக சரி நாங்கள் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். கணவர் மனைவியூடாக இருக்கலாம், மனைவி கணவரூடாக இருக்கலாம், பிள்ளைகள் பெற்றோரூடாக இருக்கலாம், நண்பர்கள் காதலன் காதலி ஊடாக இருக்கலாம். நாங்கள் அன்பை அனுபவித்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் அனுபவித்த அன்பு நிலைத்து நிற்குமா என்பது கேள்விக்குறி. நாங்கள் அனுபவிக்கின்ற அன்பு நிலைத்திருக்குமா, ஒவ்வொரு நாளும் அதே அன்பை அனுபவிக்க முடியுமா என்பது கேள்விக்குறி. ஏனென்றால் அதுதான் மனித வாழ்க்கை. ஆனால் அன்பை அனுபவிக்காத யாருமே இந்த இடத்திலே, இந்த திருப்பலியிலே இருக்க மாட்டார்கள் என்பதை நான் விசுவசிக்கிறேன். அது பல வகைகளில் இருக்கலாம். ஆனால் அன்பை நாங்கள் ஏதோ ஒரு கட்டத்திலே அனுபவிக்கின்றோம். அந்த அனுபவித்த அன்பை நாங்கள் இன்றைய இறை வார்த்தைகளின் ஊடாக ஒரு சிறிய நிமிடம் சிந்திக்க உங்களை நான் அழைக்கின்றேன். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் அழகாக சொல்கிறார், நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள். அவருடைய திருமுழுக்கின் ஊடாக கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக அங்கீகாரம் பெற்ற நானும் நீங்களும் விசுவசிக்கின்ற அந்த கிறிஸ்து உயிருள்ள ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்வது ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நான் ஒரு கிறிஸ்தவ மகன், நான் ஒரு கிறிஸ்தவ மகள் என்பதை நாங்கள் செலுத்துகின்ற அன்பிலிருந்து எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். அந்த தாய், அந்த பேருந்து பயணத்திலே இன்று உயிரோடு இல்லாத அந்த தாய் தனது குழந்தைக்கு செய்தது அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு. திருமணமாகி 50 வருடங்கள் கடந்து சென்ற அந்த கணவர் மனைவி என்னோடு பகிர்ந்து கொண்ட அந்த பகிர்தல் அன்பினுடைய வெளிப்பாடு. ஆகவே எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு மன நிறைவு இருக்கிறது. எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு நிம்மதி இருக்கின்றது. எங்கு அன்பு இருக்கின்றதோ அங்கு கிறிஸ்து உயிர் வாழ்கிறார். எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு கிறிஸ்தவம் மறுவாழ்வு பெறுகின்றது. எங்கு அன்பு இருக்கின்றதோ அங்கு திருச்சபை உருவாக்கப்படுகின்றது. இறுதியாக எங்கு அன்பு இருக்கின்றதோ அந்த குடும்பத்திலே அந்த குடும்பம் கிறிஸ்தவ குடும்பமாக வாழ்கிறது. கிறிஸ்துவினுடைய அன்பை பெற்றவர்களாக நமது குடும்பத்திலே அந்த அன்பை சுவைக்க இந்த கல்வாரி திருப்பலியிலே ஆண்டவரிடத்திலே வரம் கேட்டு தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன்.